சத்தியமாயிருக்கேன். எனக்குன்னு பிறந்த உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போற அளவுக்கு ஆம்பளை இன்னும் பொறக்கலடி. பாண்டியா, பயல புடிச்சு ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன். உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா. தோ வர. ஆம்பளதா என் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் அவனை பிடிச்ச ஸ்டேஷன்ல வச்சிருக்கான். அவனை கொன்னுட்டு வந்து காலையில உன் கழுத்துல தாலி கட்டண்டி. என்னாச்சியா? எல்லாம் இந்த பரதேசி பையன் மாவனாலதான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அண்ணிய தூக்கிட்டு போயிட்டாங்க. எவன்டா ஆம்பளைன்னு சொல்றாங்க? வண்டியடா. நம்ம பாண்டியன் கல்யாணம் கட்டினா செல்வியை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன நல்லா பழகிட்டு நமக்கு ஒரு பத்திரி கூட வைக்கல. சுத்தி முத்தி பாருங்கடா. பாருங்க எதுவும் பேசிங்க. பைசா வச்சுங்க. இந்த பைசா இந்த பைசா மாப்பிள டிக்கெட் என்னம்மா போகடா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அஜின் கூட்டு வந்துடுவாப்ல. ஹலோ, சொல்றத கேள்டா. உயிரோட சேர்த்து 1 கோடி ரூபாய் தரேன். நாளைக்கு கல்யாணம் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கேன்டா. இந்த சமயத்துல நீ அவளை தூக்கிக்கிட்டு எங்க போனாலும் உன்னை தேடி வந்து கொண்டு வேண்டாம். சொல்லு. யோ சங்கர், அந்த சத்யா பையன் 4 ரோடு வழியா அவனை சென்னைக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அவனை பார்த்த இடத்துலயே போட்டு கிளம்புறியா? வண்டியை பஸ் ஸ்டாண்டுக்கு விடுறான். அவங்க எங்கடா கேக்குறல சொல்லுடா. அடிக்காதீங்க சொல்லிருந்தேன். சீக்கிரம் போயானா. என்னது புடிச்சா? நீங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ புடிச்சு எங்க போறாங்கன்னு அட்ரஸ் தான் கண்டுபிடிச்சீங்களா?
சாப்பிடலாம் காபி சாப்பிடலாம் சார் சீக்கிரம் சார் வாங்க சார் வாங்க. நீங்க உட்காரு, நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுங்க. 2 லிட்டர் 1 லிட்டரா சார்? 1 லிட்டர் பாட்டில். ஏமா நீ செல்வி தானே? உனக்கும் பாண்டியனுக்கும் விடிஞ்சா கல்யாணம், நீ எங்க கேட்கறல சொல்லு. என்ன தைரியம்டா உனக்கு? பாண்டிய கட்டிக்க போற பொண்ணை இழுத்துட்டு ஓடி வந்திருக்கியா? ஏமா உனக்காவது இருக்க வேணா? விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு ஏமா புத்தி இப்படி எல்லாம் போகுது? லவ்வா என்ன பாண்டியன் சொல்றேன். சொல்றது கேளுங்க, கால் பண்ணாங்க சொன்ன அப்படியா? போன் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணை இழுத்துட்டு வரல. என்ன சொல்ல பொண்ணு, நாங்க 2 பேரும் லவர்ஸே இல்ல. அந்த அயோக்கியாண்ட இருந்து காப்பாத்த இருக்கிற அந்த பொண்ணை இங்க கூட்டி வந்தேன். என்னடா குழப்புற? உனக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? யாரா நீ? கேட்கல சொல்றா. கும்பகோணம் தான் என் சொந்த ஊரு. ஆனா வளர்ந்ததெல்லாம் மதுரை சிவகங்கையில. எங்க அப்பா நல்லாசிரியர் விருது வாங்கின வாத்தியாரு. கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிறதுனால அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆகி ஒரு இடத்துல இருக்க முடியல. அடிக்கடி நண்பர்களை பிரியறது கஷ்டமா இருந்துச்சு. அதனாலே கவர்மெண்ட் ஜாப்னாலே எனக்கு சுத்தமா பிடிக்காம போச்சு. அப்படி இருந்தும் எங்க அப்பா நான் படிச்சு முடிச்சதும் கவர்மெண்ட் வேலைக்கே ட்ரை பண்ண சொன்னாரு. ஆனா எனக்கு வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. அதோட விளைவா என்னைய ஒரு கூட்டம் ராப்பகலா கண்காணிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா நான் எல்லாம் தூங்குற விடிய கால 4 மணிக்கு என்னைய காக்க வச்சுட்டானே. அவன் இன்னைக்கு வருவானா? கட்டாயம் வருவான். இவ வேற இந்நேரத்துல இங்க பாரு, இப்ப தாண்டி சத்தியாப்ப காம்பவுண்ட விட்டு தாண்டி வெளியே வந்துகிட்டு இருக்கான். உச்சா போறாண்டி. சரி 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 சரி, திட்டாத திட்டாத. கேட்க வந்தா அவனே ஓட வர்ற கையில சிக்கிற கொண்டு வந்தா கொன்றியா? கொன்றியா? வா கொல்ல, வெட்டிடு வெட்டு. என்னடா வெட்டுவேன்னு சொல்ற? அண்ணே ஒரு ஹார்லிக்ஸ் பண்ண. எனக்கு ஹார்லிக்ஸ் வேணாம், பணத்தை கொடு. எல்லாம் அந்த பக்கம், எல்லாம் அந்த பக்கம். மொண்டை குழந்தை முள்ளிக்கிற பொருள். காசு காட்டா கப்பிய காட்டி வரக்கானே. ஹார்லிக்ஸ் சூப்பர்ண்ணே. கடன் கொடுத்த எல்லாம் கஞ்சிக்கு தர, உனக்கு ஹார்லிக்ஸ் கேக்குது. ஏன்னா சும்மா பேசிட்டு இந்த மாதிரி ஜென்மங்களை எல்லாம் விட்டு வைக்க கூடாது. செவனேட்டு குத்திட்டு ஜெயிலுக்கு போயிடலாம். இந்தா குத்துரா. வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவா. பணத்தை எப்படி வசூல் பண்ணுவ? அண்ணன் காசு தருவாரு, வாங்கிக்க. ஏய் என்கிட்ட எதுல காசு? என்கிட்ட 10 பைசா கிடையாது. பணம் யோ யாயா போய் சொல்ற? அதான் 245 ரூபா வச்சிருக்கீல்ல. ஹார்லிக்ஸ் 10 ரூபா கொடுத்தா குறைஞ்சா போயிருவ.